இலக்கியா சீரியல்ல அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, இலக்கியா, கௌதம் 2 பேரும் கொண்டு போய் ரேவதிய அவங்க அம்மா வீட்ல விட்டுர்றாங்க. விட்டுட்டு கௌதம் என்ன நினைக்கிறாருன்னா, கார்த்தியை எப்படியாவது இந்த எஸ்எஸ்கே இருந்து பிரிச்சே ஆகணும். நான் அந்த எஸ்எஸ்கே சொத்துக்காகவும், என்ன பழி வாங்கணுங்கிற எண்ணத்துக்காகவும், கார்த்திய ஏதாவது ஏடாகூடமா பண்ணிட்டானா என்ன பண்றது? அப்படின்னு இங்க கௌதம் பயங்கரமா யோசிக்கிறாரு. ஆனா கார்த்தி எதையுமே புரிஞ்சுக்க மாட்றானே. கார்த்தி என்னமோ நம்மள பெருசா எதிரி மாதிரி பார்க்கறான். அந்த அஞ்சலி அப்புறம் எஸ்எஸ்கே இவன் சொன்னா எல்லாத்தையும் கேட்கறான். இவன் ஏன் தான் இப்படி மாறி போனான்னு ஒண்ணுமே புரியல. என்ன பண்றது இப்போன்னு தெரியாம கௌதம் பயங்கர குழப்பத்துல இருக்காரு. ஆனா பைரவி இங்க ரேவதி இலக்கியா கூட தான் இருக்கா அப்படின்னு உண்மையா போயிட்டு எஸ்எஸ்கேட்ட போட்டு விடுறாங்க. ஏன்னா பைரவியை பொறுத்த வரைக்கும் இலக்கியாவை பழி வாங்கணும். அதுக்காக அவங்க இந்த விஷயத்த சொல்லிடுறாங்க. எஸ்எஸ்கேவுக்கு அந்த ரேவதியை எப்படியாவது கொல்லணும். அவ உயிரோட இருக்க வரைக்கும் நமக்கு பிரச்சனை தான். இப்ப மட்டும் இந்த ரேவதி இல்லாம இருந்தா இந்த இலக்கியாவை ஏதாவது ஒன்று பண்ணிருக்கலாம். ஆனா அந்த ரேவதி சும்மா இல்லாம இலக்கியாவை கூட்டணி சேர்த்துக்கிட்டு நம்மள ரொம்ப பயமுறுத்திட்டு இருக்கா. இப்போ ரேவதிக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் இலக்கியாவுக்கும் தெரிஞ்சு போச்சு. நாம இலக்கியாவை எதிராக பண்ணணும்னு நினைச்சோம்னா இலக்கியா கண்டிப்பா இந்த விஷயத்த தாட்சன்கிட்ட சொல்லுவேன்னு சொல்லி நம்மள மிரட்டுவா. என்ன பண்றது இப்போ அப்படின்னு தெரியாம எஸ்எஸ்கே பயங்கர குழப்பத்தோட இருக்காரு. இன்னொரு பக்கம் அஞ்சலி கார்த்தியை கேட்கறாங்க. கார்த்தி, நாம கோர்ட்ல கேஸ் கொடுத்துருக்கோம்ல, சொத்தெல்லாம் மீட்டு தர சொல்லி, அது கண்டிப்பா நமக்கு கிடைச்சிருமா கார்த்தி? ஏன் அஞ்சலி, ஏன் அப்படி பேசுற? அது எல்லாமே நம்ம சொத்து அஞ்சலி, கண்டிப்பா அது நமக்கு கிடைச்சிரும். நீ ஏன் இப்படி கேட்க சந்தேகமா? இல்ல கார்த்தி, ஏன்னா உங்க அம்மா உங்க எல்லாருமே இந்த சொத்தை நமக்கு தரக்கூடாதுன்னு ஒரு முடிவோடு இருக்காங்களே. அஞ்சலி, எங்க அம்மான்னு சொல்லு, அந்த அனாதை பையன் அண்ணன் சொல்லாத. அவன் ஒரு அனாதை பையன். அவனை பார்த்தாலே எனக்கு அவ்வளோ எரிச்சலா இருக்கு. அவன் கிட்ட இருந்து கண்டிப்பா சொத்தை நான் மீட்டெடுக்காம விட மாட்டேன். அவன் எங்க அம்மாவையும் எங்க அப்பாவையும் ஏமாத்தலாம். ஆனா இதுக்கு மேல அவனால என்ன ஏமாத்த முடியாது அஞ்சலி. இதுக்கு மேல நான் ஏமாறதுக்கும் தயாரா இல்ல. நீ வேணா பாரேன், சொத்தெல்லாம் பொடுங்கிட்டு அவனும் அந்த இலக்கியாவும் போட்ட ஆட்டத்துக்கு அவங்க 2 பேரையும் நடுத்துல நிப்பாட்டாம நான் விட மாட்டேன் அப்படின்னு கார்த்தி அஞ்சலிட்ட சொல்றான். சொல்லிட்டு கார்த்தி எங்க கிளம்பி போறான். தாட்சாயினி பார்த்துட்டு, என்ன அஞ்சலி, என்ன கார்த்தி மாப்பிள்ளை ஏதோ கோபமா போறாரு, என்னாச்சு? அது ஒண்ணு இல்ல அம்மா, நம்ம சொத்து விஷயமா கோர்ட்ல கேஸ் போடணும்ல, அதான் அதை பத்தி கார்த்திட்ட பேசினேன். என்ன சொன்னார் மாப்பிள்ள? சொத்தெல்லாம் வாங்கலான்னு சொன்னாரா? கண்டிப்பாமா, எப்படி வாங்காம விடுவேன்? எப்படியும் கார்த்தி மனசை மாத்தி அந்த கௌதம்கிட்ட இருக்கிற எல்லா சொத்தையும் நான் வாங்கிட்டு அந்த கௌதம நடுத்தர நிப்பாட்டாம விட மாட்டாமா. அந்த கௌதமும் இலக்கியாவும் நமக்கு பரம்பரை எதிரிங்க. அந்த இலக்கியம் எனக்கு சின்ன வயசுல இருந்து எதிரிதாமா. எனக்கும் அவளுக்கும் ஒத்தே வராது. ஆனா எப்படியோ அவ இந்த வீட்டுக்கு மருமலா வந்துட்டா. அது ஒண்ணுதான் அவ வாழ்க்கையில வந்த நல்ல விஷயம். அதை கெடுக்கணும் தான் நானும் எவ்வளவோ ட்ரை பண்றேன். ஆனா முடிய மாட்டுதுமா. ஆனா இந்த நல்ல வாய்ப்பு. இந்த முறை அவளை நான் விட்டு கொடுக்க மாட்டேமா. இது இன்னி நேரத்தி பகை இல்ல, இது பல வருட பகை. இந்த பகைக்கெல்லாம் நான் கார்த்தி வச்சுதான் ஒரு முடிவு கட்ட போறோமா. முடிவு கட்ட போறேன்னு சொல்லிட்டு அஞ்சலி போறாங்க. எஸ்எஸ்கே வராரு. என்னதாச்சா நீ? அஞ்சலி ஏதோ ரொம்ப காரசமா பேசிட்டு போறா. அது ஒண்ணுல எஸ்எஸ்கே, எப்படியாவது இந்த கௌதம பழி வாங்கணும் அப்படின்னு நாம இந்த அஞ்சலியை கைக்குள்ள போட்டுக்கிட்டு இம்புட்டு வேலை பார்த்துட்டு இருக்கோம். அதான் அது கரெக்டா போயிட்டு இருக்கான்னு அப்பப்போ செக் பண்ணிட்டே இருக்கணும் எஸ்எஸ்கே. இல்லைனா இந்த அஞ்சலி கார்த்தி 2 பேரும் வேற ட்ராக் மாறிடுவாங்க. அதான் தெரியுது தாச்சானி. இப்ப அஞ்சலி என்ன சொல்லிட்டு போறா? என்ன சொல்லுவா? நாம எதிர்பார்த்த மாதிரி அவ அப்படியே நமக்குள்ள இருக்கிற நெருப்பை அவள்கிட்ட அள்ளி கொடுத்துருக்கேன். அந்த நெருப்பு அப்படியே அங்க பயங்கரமா எரிஞ்சிட்டு இருக்கு எஸ்எஸ்கே. அந்த கௌதம் இலக்கியா 2 பேர்ட்ட இருந்தும் சொத்தை பிடுங்கி அவங்களை நடுத்தர நிக்க வைக்கணும். அதுதான் என்னுடைய குறிக்கோள்னு சொல்லி அஞ்சலி சொல்லிட்டு போறா. நாம நினைக்கும் அதுதானே. அந்த கௌதம் மட்டும் இலக்கியாட்டியும் சொத்து இருக்கவங்க தானே ரொம்பவே ஓவர் ஆட்டம் போறாளுங்க. ஆனா அந்த சொத்தை அந்த கௌதம் இருந்து இலக்கியா இருந்து பிடிக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் உங்களால என்ன பண்ண முடியும் எஸ்எஸ்கே? நம்ம காலில் வந்து விழணும் தான், விழுந்தா ஆகணும். அந்த கௌதமை என் காலில் விழ வைக்காம நான் ஓய போட்டது இல்லை எஸ்எஸ்கே அப்படின்னு தாட்சாயினி கோமா பேசிட்டு போறாங்க. எஸ்எஸ்கே யோசிக்கிறான். தாட்சாயினி, அஞ்சலி, கார்த்தி எல்லாருடைய குறிக்கோளும் கௌதம்கிட்ட இருந்து சொத்தை பிடுங்கணும், கௌதம பழி வாங்கணும். ஆனா நமக்கு அந்த கௌதம மட்டும் பழி வாங்கினா போகாது, அந்த இலக்கியாவும் ரேவதியும் பழி வாங்கணும். முதல்ல அந்த ரேவதிய கொல்லணும். அந்த ரேவதியோட பையன் யாருன்னு கண்டுபிடிச்சு அவனையும் கொல்லணும். என்ன பண்றது இப்போ அப்படின்னு யோசிக்க எஸ்எஸ்கே அவனுடைய ரவுடி பயலுக்கு ஒருத்தனுக்கு கால் பண்றாரு. அவனும், எஸ்எஸ்கே சார், சொல்லுங்க சார், ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்ணிருக்கீங்க, எதுவும் முக்கியமான அசைன்மெண்டா? நீங்க கால் பண்ணாலே ரொம்ப முக்கியமான அசைன்மெண்ட் கால் பண்ணுவீங்க. சொல்லுங்க சார், யாரை என்ன பண்ணணும் சொல்லுங்க.
டேய் காளி, இங்க பாரு. நான் ஒரு பொண்ணோட போட்டோ அனுப்புறேன். அவ பொண்ணு இல்ல, பொம்பளை தான். அவளுக்கு வயசு ஒரு 50 வயசு இருக்கும். அவளை எங்க இருக்கா அப்படிங்கிற அட்ரஸ் அனுப்புறேன். ஆனா அவளை எப்படி முடிக்கணும் அப்படிங்கிறத நீ தான் முடிவு பண்ணணும். ஆனா அவளை நாம கொல்ல போறோம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது. அப்படியே அவ செத்துட்டான்னு தெரிஞ்சாலும் அதுல உன் பேரோ என் பேரோ வெளியே வரவே கூடாது. அப்படி உன் பேர் வந்தாலும் என் பேரு சுத்தமா வரவே கூடாது. அதுக்கு எவ்வளோ பட்ஜெட்னு மட்டும் சொல்லு. அதுக்கான பேமெண்ட்டை நான் கொடுத்துறேன். ஆனா எனக்கு இப்பவே இன்னும் 2 நாளுக்குள்ள அவ கதையை முடிக்கணும். எஸ்எஸ்கே சார், தெரியும் சார், நீங்க இப்படிதான் பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீங்க என்ன தேடி வரீங்கனாலே அது ஒரு ரிஸ்கான வேலையா தான் இருக்கும். அதே மாதிரி உங்க பேர்ல சிக்கக்கூடாதுன்னு நினைப்பீங்க. அதால தானே என்ன தேடி வந்திருக்கீங்க. கவலையை விடுங்க சார். நீங்க ஆசைப்பட்ட மாதிரி அந்த பொம்பளைய எப்படி பரலோகத்துக்கு அனுப்ப போறன்னு மட்டும் பாருங்க. ஆமா, அவளுடைய பேரு, அவ எங்க இருப்பா, அவ போட்டோ, இதை மூணுத்தையும் அனுப்புங்க. மீதியை பார்த்துப்போம். டேய் காளி, இங்க பாரு. நீ நினைக்கிற மாதிரி அவ சாதாரண ஆள் கிடையாது. அவ என் கண்ணுலயே விரல விட்டு ஆட்டிட்டு இருக்கா. அதனாலதான் சொல்றேன். அதனாலதான் நான் ஒன்ன சூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு நீ தான் கரெக்டா இருப்பேன்னு சொல்லிட்டு. பாத்தீங்களா சார், நீங்களே சொல்றீங்க இதுக்கு நான் தான் கரெக்டா இருப்பேன்னு சொல்லி. அதுக்கு மேல உங்களுக்கு என்ன சார் சந்தேகம்? கவலையை விடுங்க சார். அவளுடைய போட்டோ மட்டும் அனுப்புங்க. அவ கதையை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு கால் பண்றேன். பேமெண்ட் மட்டும் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க அந்த காளியும் ஒத்துக்கிறான். எஸ்எஸ்கே சந்தோஷப்படுறான். ஒரு வழியா காளிகிட்ட சொல்லியாச்சு. இது வரைக்கும் காளி நம்ம கொடுத்த ப்ராஜெக்டை எதையுமே வேஸ்ட் பண்ணது இல்லை, எதையுமே தப்பிக்க விட்டதும் இல்லை, எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருக்கான். இதுக்கு மேல இந்த ரேவதியை விட்டு வச்சோம்னா கண்டிப்பா இந்த கார்த்தி விஷயத்துல அந்த இலக்கியா ரேவதியை வச்சு நம்மள ஏதாவது பிளாக்மெயில் பண்ணுவா. அதனால அது நமக்கு தான் ஆபத்தா வந்து முடியும். இந்த விஷயம் மட்டும் தாட்சாயணிக்கோ இல்ல இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கோ தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் நம்மளால நிம்மதியா இருக்க முடியாது. அதனால ரேவதியை போட்டு தள்ளுறது மட்டும்தான் இப்ப இருக்கிற ஒரே வழி அப்படின்னு எஸ்எஸ்கே முடிவு பண்ணி அடியாளையும் அனுப்புறாரு. அந்த அடியாளுக்கு போட்டோலாம் அனுப்பிட்டாரு. அவனும் ரேவதியை போட்டு தள்ளுறதுக்கு திட்டமும் போட்டு வைக்கிறான். இந்த திட்டத்துல இருந்து எப்படி ரேவதி தப்பிக்க போறாங்க, எஸ்எஸ்கே பிளான் பண்ண மாதிரி ரேவதியை என்ன பண்ணுவான்? சோ இங்க பைரவி, அஞ்சலி, கார்த்தி எல்லாரும் கௌதம் இருக்கிற சொத்தை அடையறதுக்கு அவங்க ஒரு பக்கம் பிளான் பண்றாங்க. இது எல்லாத்திலிருந்து இலக்கியா ரேவதி எப்படி காப்பாத்தி கௌதம் இருக்கிற சொத்தையும் காப்பாத்தி கார்த்திக்கு எஸ்எஸ்கே தாட்சாயணி யாருங்கிறத எப்படி நிரூபிக்க போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம்.